அன்புமிகு மாணவ செல்வங்களே, நாம் பேசுகின்ற பேச்சு பிறருக்கு பயன் தர வேண்டும். நாம் பேசும் பொழுது மற்றவருடைய இதயத்தோடு பேச வேண்டும். நாம் பேசுகின்ற பேச்சு இனிமையாக இருக்க வேண்டும். கேட்பவர்கள் திரும்ப திரும்ப நாம் சொல்வதை கேட்க வேண்டும். அந்த நிலைக்கு நாம் அவர்களை ஆக்க வேண்டும். நம்முடைய பேச்சு உயர்வான பயனை அவர்களுக்கு தர வேண்டும். சிவபுராணத்திலிருந்து 3 வரிகளை சொல்லுகிறேன். நீங்கள் அதை பின்பற்றுங்கள். கரந்தபால் கண்ணலொடு நெய் கலர்ந்தார் போலே சிறந்த அடியார் சிந்தையுள் தேன் ஊறி நின்று. இது ஒரு அறிவுரை என்பது இப்படி இருக்க வேண்டும். ஒரு பேச்சு என்பது இப்படி இருக்க வேண்டும். ஒரு ஞானம் மற்றவருக்கு சொல்வது என்பது அப்படி இருக்க வேண்டும். ஒரு குரு சிஷ்யனுக்கு சொல்வது என்பது இப்படி இருக்க வேண்டும். கரந்தவால் கண்ணலோடு நெய் கலந்தார் போலே சிறந்த அடியார் சிந்தனையில் தேன் ஊறி நின்று. இங்கே அடியார் என்று சொன்னால் கேட்பவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தேன் ஊறி நின்று அப்படி இருக்க வேண்டும். கரந்தபால், அதிலே இனிப்பு, அதிலே நெய், இதெல்லாம் கலந்து எப்படி சுவையாக இருக்குமோ அப்படி உங்களுடைய பேச்சு கேட்பவர்களுக்கு இருக்க வேண்டும். அந்த பேச்சு இனிமையாக தேன் ஊறி நிற்பது போல இருக்க வேண்டும். இப்படி இது பேச்சிற்கான அழகு. அடுத்து, பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். அந்த சிந்தனை நெஞ்சிலே இருப்பார். சிவபெருமான் இவ்வளவு இனிமையான இன்பத்தை கொடுப்பார். பயன் என்ன தெரியுமா? பிறந்த பிறப்பு அறுப்பார். அப்படி நம்முடைய பேச்சும் மிக இனிமையாக இருந்து கேட்பவர்களுக்கு பல்வேறு பயன்களை தர வேண்டும். அப்போ அந்த அளவிற்கு கவனத்தில் நாம் எடுத்துக்கொண்டு நமது பேச்சுக்களை திறம்பட அமைத்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த சிவபுராணத்திலுடைய 3 வரிகளில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற ஞானம். எப்படி இனிமை என்பதை அந்த 3 வரிகளிலே முதல் வரி சொல்லித் தருகிறது. அடுத்து, கேட்பவர்கள் சிறந்த அடியார் சிந்தனையுள் என்று கேட்பவர்களை பற்றி சொல்லித் தருகிறது. அதனுடைய பயன் என்ன? பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்று பயனை சொல்லுகிறது. நம்முடைய பேச்சில் இனிமை, நம்முடைய பேச்சு மிகப்பெரிய பயனை தர வேண்டும். அதனை கேட்பவர்கள் உணர வேண்டும். இதை பின்பற்றுங்கள். நீங்கள் பெரிய ஞானியாக எதிர்காலத்திலே வலம் வருவீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.